ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெண்கள், அதாவது ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அதோட சைடு ஆக்டராக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டான்சர், மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருமே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் ஒரு பிரச்சனையை ஆரம்ப காலத்துலேருந்தே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில பெண்களை பெரிய பெரிய ஆக்டர் எல்லாமே இந்த மாதிரி சினிமா வாய்ப்பை நாங்கள் தரணும்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே சில பேர் அதை அக்செப்ட் பண்ணியுமே சில பேர் நடந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மிக பெருசாக வைக்கப்படுது. இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை இன்னும் பல பெண்கள் இதை ஃபாலோ பண்ணி எனக்கும் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மீ டூ அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பல ஆக்டர் மேலே வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஆக்டர் ரியாஸ், சித்திக், ரஞ்சித், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இவங்களும் இந்த மாதிரி எங்களை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெண்களே இதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஒரு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரசிடெண்ட்டாக இருக்கிற மோகன்லால் அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு தொடர்ந்து பெரிய பெரிய ஹீரோவாக இருக்கிற சுகுமார் பிருத்திவிராஜா இருக்கட்டும், மலையாளத்தில் மோகன்லாலாக இருக்கட்டும், மம்முட்டியாக இருக்கட்டும், இது வரைக்கும் யாருமே எதுவுமே பேசவே இல்லை. எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படி இவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்போ இந்த சைலண்ட்டுக்கான காரணம் உண்மையிலே இந்த ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதா பெண்களுக்கு அப்படின்றது பல பேரால் கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, மலையாளம் படத்தில் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 19 வயசு பெண் கூட இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு ஒரு டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு ரிப்போர்ட்டாக இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு அகென்ஸ்டாக ஒன்று மாறி இருக்கு. அதுதான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். ஸோ இந்த ஒரு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே ஆடி போயிடுச்சு. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு இந்த ரிப்போர்ட் மூலியமாக. ஸோ இதோட தொடர்ச்சியாக இப்போது கேரளாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு அகென்ஸ்டாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு ரிப்போர்ட்டில் கேரளா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. ஸோ என்ன இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் இருந்திருக்கு, இதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, அவங்க குற்றச்சாட்டு வச்ச அந்த ஒரு மேல் ஆக்டர் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ஜாம்பவான் மலையாளம் ஃபிலிம் சிட்டியில் இருக்கிற ரெண்டு ஜாம்பவான், ஒன்று மோகன்லால், ஒன்று மம்முட்டி, இது வரைக்கும் ஏன் பேசலை, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா, ஆக்சுவலி அதில் என்ன தான் இப்போ நடந்தது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் அப்படின்றது ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊரில் நடக்கிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே எல்லா ஊர்களுமே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2017 ஆரம்பித்து 2019 வரைக்கும் இந்த மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு ரிப்போர்ட்டாக கலெக்ட் பண்ண வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டை பல காரணங்களால் வெளியில் விடாமல் 2019 அதை சைலண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது 2019 பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 இதுக்கான ஒரு விஷயங்கள் ஆரம்பித்து 2019 அந்த ரிப்போர்ட்டை முடித்து இன்னைக்கு ஆகஸ்ட் 19, 2024 அப்போது இந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுன்ற ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்ததுக்கு அப்புறமா
பல ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது சோஷியல் மீடியா முழுக்க வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற அந்த ஆக்ட்ரஸ்னு சொல்லப்படுற அந்த பெண்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றத படித்து எல்லாருமே டோட்டலாக ஷாக் ஆகியிருந்தாங்க. அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றது பார்த்தோன்னா, அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்ட விஷயங்கள் இருந்தது அப்படின்னாக்கா, பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சங்கம் இருக்குல்ல, தமிழ் சினிமா சங்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே போல் மலையாளத்துலேயுமே ஒரு சங்கம்ன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் அம்மா அப்படின்றது அர்த்தம். இந்த அம்மா அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஒரு அசோசியேஷனில் தான் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுன்ற ஒரு விஷயமே அடங்கியிருக்கு. அதில் என்ன அவங்க சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ இந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு ஒன் ஆஃப் த ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்றது பார்க்கும்போது, ஒரு பெண் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லா கண்டிஷன்ஸுமே ஒத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டுன்றது கொடுக்கப்படுது. அந்த ஐடி கார்டில் ஒரு கோடு நேம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த கோடு நேமை வச்சு தான் அங்கே இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, நடிகர்கள், அவங்க எல்லாருமே அந்த கோட் நேமை வச்சு தான் அந்த ஒரு பெண்ணை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம். ஸோ இன்கேஸ் அந்த பெண்கள் வந்துட்டு அந்த கோட் நேமை ஒன்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட, அதாவது அக்ரி பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க, இந்த மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தமாக இருக்கும். ஒன்ஸ் அந்த பொண்ணுக்கு கோட் நேம் வந்துடுச்சுன்னா அது எந்த ஒரு பெரிய ஆக்டராக இருக்கட்டும், அடுத்த நாளோ இல்லை எப்போ வேணாலுமே வந்துட்டு அந்த ஒரு பெண்ணோட வீட்டு கதவை எப்போ வேணாலும் தட்டலாம். அது அப்படியும் இல்லைனா அந்த பெண்ணோட வீட்டை கதவை உடைச்சி கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்றது சொல்லி இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுன்றது ஒன்று சொல்லப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லா ஆக்ட்ரஸும் பாதிக்கப்பட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில ஆக்ட்ரஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில ஆக்டர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லா ஆக்டருமே இதில் சம்மந்தப்படல, சில ஆக்டர் மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பட் இந்த சில பெண்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஆக்டர் மூலியமாக பாதிக்கப்பட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பெண்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அதில் பெருசாக வந்துட்டு அந்த ஒரு தண்டனை அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஆளுக்கு கிடைக்காம இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த கேரளாலையுமே அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்துட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு பவரில் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்படுது. ஸோ இதே ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்தா ஃபியூச்சரில் கூட வந்துட்டு இதுக்கப்புறமா வரப்போகிற பெண்களுமே இதனால் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஒரு கமிட்டியாக மாறி இதை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தணும், இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியை விட்டு இந்த ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி பல பெண்கள் வந்துட்டு ஒன்றா சேர்ந்த ஒரு கூட்டம் தான் வந்துட்டு WCC அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு. இந்த WCC அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அமைப்பில் இருக்கிற பெண்கள் வந்துட்டு இதை எப்படியாவது வேற ஒரு விதமாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தவங்களை முக்கியமானவங்களை போயிட்டு மீட் பண்ணப்படுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸான ஹேமாவை வந்துட்டு அவங்க போய் மீட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா ஹேமா வந்துட்டு உடனே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் யார் யார் முக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் KB வைஸ்லவ குமாரி, அதுக்கு கூடவே ஃபார்மர் ஆக்டராக இருக்கிற சாரதா அவங்க. ஸோ இவங்க 3 பேர் தலைமையில் வந்துட்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2017 இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பெண்களை நேரில் போய் இந்த 3 பேர் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, விசாரணை பண்ணும்போது அவங்க என்னென்ன மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. தோண்ட நிறைய உண்மைகள் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2019 தான் முழுசா இந்த இன்வெஸ்டிகேஷனே முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த 3 பெண்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லார்கிட்டையும் போய் சந்திச்சு 2 வருஷமா சேர்த்து வச்ச அந்த ஒரு வாக்கு மூலம் தான் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ இது 2019 இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்துட்டு அந்த அப்போ இருக்கிற வந்துட்டு CM கிட்ட இந்த விஷயத்தை போயிட்டு நம்ம முறையிடும் போது வந்துட்டு இந்த ஒரு கமிட்டியை பெரிய பெரிய பவர்ஃபுல்
பவர்ஃபுல் மேன்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆக்கிட்டாங்க, இந்த ஒரு விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டைம் பூம் ஆகும்போது அப்படியே சைலண்ட் ஆகப்பட்டுச்சு. ஸோ மக்களுமே மறந்துட்டாங்க. அந்த 2 வருஷம் இன்வெஸ்டிகேஷனில் பல உண்மைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சதுல இதில் கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு பெண் கூட, ஒரு பொண்ணு கூட வந்துட்டு சினிமா ஆசையில் வந்துட்டு மலையாளம் சினிமாவுக்குள்ளே வரணும்னா கூட அந்த ஒரு பெண்ணை கூட அவங்க செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சு. ஒரு 19 வயசை கூட பொண்ணை கூட வந்துட்டு விட்டு வைக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்றது தான். பல பெண்கள் வந்துட்டு இதில் நிறைய பேர் சீரழிஞ்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையில். இதில் நிறைய பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுமே அவங்க திரும்பியும் அவங்களோட பழைய வாழ்க்கைக்கே வந்துட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படின்றது பல கதைகள் இந்த 2 வருஷத்தில் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சுது. இது 2019 முடிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அடுத்த 6 வருஷத்துக்கு அப்புறமா 2024 ஆகஸ்ட் 19 போன மாதம், இந்த மாதம் தான், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சமூக ஆர்வலர்கள் வந்துட்டு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன அப்படின்றது ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கும்போது அந்த 2 வருஷத்துக்கான இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் எல்லாத்தையுமே தெரிஞ்சது. இந்த ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியா முழுக்கவே பரவிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அது திரும்பியும் ஒரு 10 நாளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. எதிர்கட்சியே நேரடியாக வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு சவால் விட்டு போராட்டம் பண்ணுற அளவுக்குலாம் இப்போது அங்கே நிலைமை போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அம்மா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரசிடெண்ட்டாக இருக்கிற மோகன்லாலாக இருக்கட்டும், பெரிய ஆட்களாக இருக்கிற மம்முட்டியாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்னும் வரைக்கும் பேசலாம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறமா நிறைய ப்ரெஷர்ஸை வந்துட்டு மோகன்லால் மேலே போட்டதுக்கு அப்புறமா, ஏன்னா பிரசிடெண்ட்டாக இருக்கார் இல்லையா, ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறமா மோகன்லால் ஒரு வார்த்தையை வந்துட்டு பேசுகிறாரு. இதை பற்றி என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கவே இல்லை, இது மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே தேவையில்லாத போடப்பட்ட ஒரு பழி. அப்படி இன்கேஸ் அது நடந்து இருந்தால் அவங்க பயங்கரமாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு வார்த்தை அவர் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகியிருக்கு. ஸோ இது வரைக்கும் ஏன் அவர் மௌனமாக இருந்தார், இது வரைக்கும் ஏன் மம்முட்டி அவர்கள் வந்துட்டு இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றது இருக்கும்போதே அவங்க அப்போவே அது பேசி இருக்கலாமே, இல்லை இது பொய்ன்னு சொல்லி. இன்னும் வரைக்கும் ஏன் மம்முட்டி அவர்களும் பெரிய பெரிய ஆக்டருமே வந்துட்டு ஏன் இன்னும் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்கன்றது தான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இங்கே பார்க்கப்படுது. ஸோ நான் உங்ககிட்ட அந்த கேள்வியை விடுறேன், எதுக்காக அவங்களோட மௌனத்தில் என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்குதான்றது ஒரு பாயிண்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லைங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. தமிழ் சினிமாலையும் நடக்கலாம், தெலுங்கு சினிமாலையும் நடக்கலாம், ஹாலிவுட்டில் நடக்கலாம், பாலிவுட்டில் நடக்கலாம். பட் இப்படி எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் இப்போது அது மலையாளத்தில் மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு அப்பட்டமாக. வேறு எதுவுமே இதில் காரணம் இல்லை. பட் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதில் நடிக்க வர பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பல கனவுகளோடு வருவாங்க. அவங்களோட வாழ்க்கையே மாற்றணுன்றதுக்காக வருவாங்க. சில பேர் அவங்க சூழ்நிலைக்காக கூட வருவாங்க, அவங்களோட லைஃப்பை பெட்டராகணுங்க. அதை நம்ம வந்துட்டு ஒரு விஷயமாக ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்கள நம்ம ஒரு பொம்மையாக மாற்றுறதுன்றது தான் தப்பான ஒரு விஷயம். அது மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும். என்னோட கருத்து அதுதான். உங்களோட கருத்து என்னன்றதையுமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த மௌனமாக இருக்கிற மோகன்லாலுமே சரி, மம்முட்டியுமே சரி, ஏன் அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி அவங்களும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பை பை. AV